ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேர் தி இம்பாசிபிள் ஆஃப் இம்போசோன். ஸோ நம்ம ஆல்ரெடி கமெண்ட் லைன்னா என்ன, டாட்டில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் லைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய டாட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். அண்ட் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் எக்ஸாம்பிளாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஓகே. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு பேசிக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் நான் கொடுப்பேன். அந்த கண்டிஷன் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது என்ன சொல்லலாம்னா ட்ரூ. நம்மகிட்ட இருக்கக்கூடிய 2 பூலியன் கண்டிஷன் பார்த்தோம்னா, ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ இந்த நான் கொடுத்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ தான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செட் ஆஃப் பிளாக்ஸுக்கு வந்து அது எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். இன்கேஸ் நான் கொடுத்தது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வந்து கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் என்னென்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒன்ஸ் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவானால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ஆஃப் கோட்ஸை. ஸோ இதில் வந்து இஃப்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது என்ன ஆகும்னா, நான் இஃப்ன்ற பார்ட்குள்ளே மட்டும் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். அந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த செட் ஆஃப் பிளாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். ஸோ மேபி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்க்குற மாதிரி தான். ஸோ வாய்ட் மெயின்ன்றது என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் செக் ஒரு பாசிட்டிவ் நம்பர் நம்ம செக் பண்ணுவோமே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, செக் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் வைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறேன், நேம் வச்சிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஃப் கண்டிஷனை வந்து இன்வால்வ் பண்ணி அந்த செட் ஆஃப் பிளாக்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். லைக் வந்து இங்கே நம்ம வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் தானே செக் பண்ண போகிறோம். ஸோ சாரி, பாசிட்டிவாக நெகட்டிவ்ன்ட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாசிட்டிவாக அப்படின்ற நான் அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, டேரெக்டாக 0 அதிகமாக இருக்குது, 0வாகவும் இருக்கலாம், ஆர் 0 அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னது, பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் லைக் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்டுன்னு சொல்லிட்டு அதோட டேட்டா டைப்பில் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளை வந்து டேட்டா டைப்போட இன்ட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ நான் அசைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரே நிமிஷம் டைப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் இப்போ டைப் பண்ணுறேன், இன்ட், அதோட டேட்டா டைப் இன்ட்டு. ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் வேரியபிள் நேம் வந்து நம்பர். இப்போ இந்த நம்பரில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். மேபி ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த வேரியபிளில். ஸோ 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ 10ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னன்னா, 0 கிரேட்டர் தானாக இருந்தால், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ நான் இப்போ அதை தான் என்ன பண்ணிக்கேன்னா, இஃப்னு கொடுத்து நம்பர் ஒரு அந்த வேரியபிளை கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா, அந்த பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்ற நம்பர், அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்டு மெயினில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஜஸ்ட்டு செக் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலனும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட் ஆக ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஓகே, என்னோடய அவுட்புட் வந்து வந்துருச்சு. அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடும், வெயிட் பண்ணலாம். ஓகே, என்னோடய அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து இட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெகட்டிவ் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் மேபி, ஸோ எனக்கு கன்சோலில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகவே இல்லையா, இல்லை அந்த ஃபங்க்ஷன் காலே ஆகலையா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வருது. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த இஃப் பிளாக்குள்ளே போகுதா என்னன்றதெல்லாம் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், இஃப் பிளாக்குக்கு வெளியே வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு
பிரிண்ட்டுன்னு போட்டு எண்டுன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த எண்டு வந்து நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மீன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜஸ்ட்டு பிரிண்ட் எண்ட் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னு இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம் ஒரு 2 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு எண்டுன்னு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து -1 இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இஃப்பில் வந்துட்டு அந்த நம்பருக்குள்ளே என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ -1ன்றது greater than or equal to 0ன்னு பார்த்தோம்னா அது ஃபால்ஸு. ஸோ இப்போ என்ன இருக்குது, அந்த கண்டிஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாதனால எனக்கு என்ன இருக்குது, ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட்டுன்ற அந்த இது மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இஃபல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ணி இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு கண்டிஷன் தப்பாகிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா இஃபல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஃபல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, இஃப் பிளாக்குக்குள்ளே கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் இஃப்பில் நான் கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. அது எக்ஸிக்யூட் ஆகாமல் டேரெக்டாக என்ன ஆயிரும், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு அந்த எல்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு அவுட்புட் வந்து என்ன பண்ணிடும், வந்துடும். ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் இஃப் பார்ட் ஆஃப் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதர்வைஸ் த எல்ஸ் பார்ட் ஆஃப் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்கலேன், இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல. ஸோ அதை பார்ப்போமே. ஓகே, இப்போ என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே நான் வரேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஸ் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேலி பிரேசஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்து இட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் செமிகுலன் வைக்கல. ஓகே, செமிகுலன் வச்சிட்டேன். அகைன் இப்போ நான் போய்ட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் -1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பாசிட்டிவ் நம்பராக அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆகி அண்ட் தென் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்றதுக்கான அந்த பிரிண்ட் எண்டுன்றதும் கொடுத்துருக்கேன். அகெயின் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சேம் என்ன ஆகும்னா பாசிட்டிவ் நம்பர்ன்றது வரும். ஸோ மேபி நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எப்போ ட்ரூ ஆகுதோ ட்ரூ வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் தென் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இதே கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைக் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றது சிமிலர், லைக் அதோட இஃப்எல்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அந்த இஃப்எல்ஸில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பிளாக்ஸ் ஆஃப் கோடை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு அந்த கோடை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த இஃப்க்குள்ளே கொடுத்துருந்த கண்டிஷனை இஃப் எல்ஸ்ன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கண்டிஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், கொஸ்டின் மார்க் சிம்பிளும் அண்ட் தென் கோலன் சிம்பிள் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ கொஷின் மார்க் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்கிறது எப்போ பிரிண்ட் ஆகும்னா, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக ஆச்சு அப்படின்னா கொஷின் மார்க் அப்புறம் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த நம்ம இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட்டு சிங்கிள் லைனில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டே முடிச்சிட்டோம். அங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6-7 லைன் கிட்ட எழுதியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலைன்னா எழுதலை. ஸோ நான் ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ வந்து இது பாசிட்டிவ் நம்பர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்னோடய கன்சோலில் வந்து என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுல, நான் இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு நான் அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படின்னா என்னால் அந்த நம்பரை என்ன பண்ண அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டே எழுத முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஜஸ்ட்டு சிங்கிள் லைன் ஆஃப் கண்டிஷன் அண்ட் தென் கோட் மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்ம இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது கொடுக்க முடியும்.
பட் ஆனால் இஃபெல்ஸில் அப்படி கிடையாது. இஃபெல்ஸில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பிளாக்குக்குள்ளே எத்தனை அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடு எழுதி அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த கான்செப்ட்லாம் என்னன்றதை ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ and share this video and subscribe the YouTube channel and thank you all.